மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதால் தென் தமிழக மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நாடு முழுவதும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 4 வழி சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தென் தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி இடையேயான இணைப்பு தற்போதுள்ள இருவழி தேசிய நெடுஞ்சாலை 87 மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாநில நெடுஞ்சாலைகளை சார்ந்துள்ளது. குறிப்பாக மக்கள் தொகை அடர்த்தியான பகுதிகள் மற்றும் வழித்தடத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் அதிக போக்குவரத்து நெரிசலை இந்த நெடுஞ்சாலைகள் சந்தித்து வருகின்றன. அதனை கட்டுக்குள் கொண்டுவர அமைக்கப்பட உள்ள இந்த புதிய 4 வழி சாலையால் பயண நேரம் வெகுவாக குறைவதோடு போக்குவரத்து நெரிசலும் முடிவுக்கு வரும். குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயணம் இனி மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் அமையும். மேலும் இப்பகுதியில் அடிக்கடி நிகழும் சாலை விபத்துகளை குறைக்கவும் இத்திட்டம் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் 1853 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைபிரிட் அன்யூட்டி மோட் எனப்படும் அரசு மற்றும் தனியார் நிதி பங்களிப்புடன் நவீன முறையில் இந்த சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இதற்கான மொத்த கட்டுமான செலவு 997 கோடியே 63 லட்சம் ரூபாய் எனவும், நிலம் கையகப்படுத்துதல் செலவு 340 கோடியே 94 லட்சம் ரூபாய் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் மொத்த மூலதன செலவு 1853 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாதையில் செல்லும் வாகனங்களின் சராசரி வேகம் மணிக்கு 48 கிலோமீட்டராக உள்ளது. ஆனால் இந்த புதிய திட்டம் நிறைவு பெற்ற பிறகு 80 கிலோமீட்டராக அதிகரிக்க உள்ளது. இதனால் பயண நேரம் சுமார் 40% குறையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் செல்ல 1 மணி நேரம் ஆகிறது. இந்த சாலையின் பணிகள் நிறைவடைந்தால் இனி வெறும் 35 நிமிடங்களில் ராமநாதபுரத்திற்கு செல்லலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய 4 வழி சாலை தற்போதுள்ள வழித்தடத்தில் நெரிசலை குறைத்து பாதுகாப்பை மேம்படுத்தும். மேலும் பரமக்குடி, சத்திரக்குடி, அச்சுந்தன் வயல் மற்றும் ராமநாதபுரம் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த திட்ட சீரமைப்பு 5 முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகளான NH38, NH85, NH36, NH536 மற்றும் NH32 ஆகியவற்றுடனும் 3 மாநில நெடுஞ்சாலைகளான SH47, SH29, SH34 ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு தெற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய பொருளாதார, சமூக மற்றும் தளவாட முனையங்களுக்கு தடையற்ற இணைப்பை வழங்க உள்ளது. கூடுதலாக மேம்படுத்தப்பட்ட இந்த வழித்தடம் 2 முக்கிய ரயில் நிலையங்கள், 2 விமான நிலையம் மற்றும் 2 சிறிய துறைமுகங்களுடன் இணைப்பதன் மூலம் பல மாதிரி ஒருங்கிணைப்பையும் மேம்படுத்தும். தனுஷ்கோடி வரையிலான சாலை பணிகள் முடிவடைந்தால் தனுஷ்கோடிக்கான சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து பொருளாதார அளவிலும் தனுஷ்கோடி பழைய நிலைக்கு திரும்ப வாய்ப்புள்ளது. இத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களில் போக்குவரத்து சுமை குறைவதோடு பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா வளர்ச்சி, வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு ஆகியவை பெரிதும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.